வணக்க மக்களே, நான் உங்கள் பாலாஜி நம்மாள். இன்னைக்கு குட் பேட் அக்லி படத்தோட முழு கதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தூரத்துல இருந்து ஒரு கேமரா ஒரு பில்டிங்கை நோக்கி போகுது. ஸோ அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அந்த பில்டிங் பெருசாக ஏகே அப்படின்னு எழுதியிருக்கு. ஏ ஃபார் அமிதாப், கே ஃபார் கர்ணா. ஸோ கர்ணான்றவர் தான் மிகப்பெரிய தாதா. அவர் அஜித். அவர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. அவரோட தாத்தா பேர் தான் அமிதாப். ஸோ கர்ணான்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பசங்க இருக்காங்க. 3 பசங்களுமே அஜித்து. உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க. குட் பேட் அக்லின்னு சொல்லிட்டு 3 அஜித்தை காமிப்பாங்க. ஸோ அதில் பையன் அவர் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் அண்ட் ரவுடிகளை சமாளிக்கிறது இந்த மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. 2வது பையன் அஜித் பார்த்தீங்கன்னா போட் கிளப் வச்சுருக்காரு. இந்த சூதாட்ட கப்பல்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய லெவலில். ஸோ சூதாட்டம், மஜ்ஜா, தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டில் தான் இருப்பார். ஸோ 3வது சன் பார்த்திங்கன்னா அவங்களோட சொத்துக்கள். ஸோ என்னென்ன சொத்து இருக்குது, எங்கே இருக்குது, ஸோ அதை ஃபைனான்ஸ் பண்ணுறது. ஸோ அந்த டீட்டெயில்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இதுதான் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் 3வது பையன் ரொம்ப சாஃப்ட் அண்ட் டீலிங் வித். ஸோ இந்த 3 பேருக்கும் கர்ணா தான். ஸோ இவர் கர்ணான்றவர் எப்படி ஒரு மிகப்பெரிய தாதாவோ அதே மாதிரி மலேசியாவில் நிறைய தாதாக்கள் இருப்பாங்க. ஸோ அந்த தாதாக்களுக்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புக்கோட பேர் சிண்டிகேட். ஸோ இந்த சிண்டிகேட் பார்த்திங்கன்னா ஒரு முடிவு எடுத்துச்சு அப்படின்னா அந்த முடிவுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டே ஆகணும். ஸோ அப்படி தான் ஒரு ட்ரக் டீலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு பண்ணியிருப்பான். ஸோ அவனை கொல்ல சொல்லி முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ தாதாக்கள் குடும்பத்தில் யாராச்சும் கொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். ஸோ லோக்கல் ஆள் யாராச்சும் கொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அந்த ட்ரக் டீலர் என்ன பண்ணுவான்னு பார்த்தோன்னா, இந்த 2வது பையன் சிண்டிகேட்டில் அந்த சூதாட்ட கிளப் வச்சுருக்காருல 2வது பையன், அவர் ஒரு பல்லு பிரச்சனைக்காக போவார். ஸோ ஆக்சுவலாக அந்த ட்ரக் டீலர் செட்டு பல்லை வச்சு ட்ரக்கை கடத்திக்கிட்டு இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த 2வது அஜித் அவரை பல்லில் ப்ராப்ளம்ன்றதுனால பல்லில் ஒரு பாய்சன், அதாவது பார்த்திங்கன்னா சைனட் கலந்த ஒரு பாய்சன் வித்து வெடிக்கிற மாதிரி, பாம்பில் வெடிக்கிற மாதிரி அந்த பல்லை செட் பண்ணிடுவான். ஸோ அதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் வச்சுருப்பான். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணாலும் வெடிக்கும், அதை எடுக்க முயற்சி பண்ணாலும் வெடிக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ரிமோட்டை இந்தியாவில் இருக்க தன் பொண்ணுகிட்ட அந்த ட்ரக் டீலர் கொடுத்துருவான். கொடுத்துட்டு நேராக இவங்க வீட்டுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்குது, நான் என்னை சிண்டிகேட்டை காப்பாற்றுனீங்க அப்படின்னா நான் இதை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஸோ ரிமோட்டை தேடுறதுக்காக ஃபஸ்ட்டு சன் இந்தியாவுக்கு கிளம்பிடுவார். ஸோ இங்கே இருக்க 2 அஜித் பார்த்திங்கன்னா இவரை காப்பாற்றி இந்தியாவுக்கு கூப்பிட்டு போகணும். ஸோ ரிமோட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவரை நம்ம கொண்டுறலாம். கொண்டுட்டு ரிமோட்டை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸில் அந்த ஃபஸ்ட்டு அஜித் இந்தியாவுக்கு கிளம்பி வந்துடுவார். இங்கே இருக்க 2 அஜித்து ப்ளஸ் இந்த ட்ரக் டீலர் சிண்டிகேட்டில் இருக்க எல்லா ரவுடிகளும் தாதாக்களும் இந்த ஆளை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ இவரை காப்பாற்ற முயற்சி பண்ணதுனால இவங்க மேலேயும் ரிமார்க் ஆயிரும். ஸோ இப்படி எப்படி தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்தாங்களா, அந்த பல்லில் பார்த்திங்கன்னா சைனட் கலந்த ஒரு இது வச்சுருப்பான். அது கூட தம்பி அஜித் கிண்டல் பண்ணி சிரிப்பார். ஸோ அதான் அந்த பண்ணாடை பாய்சன் கலந்து பல்லே வச்சிட்டான் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி படம் ஃபுல்லாக காமெடி, அட்ராசிட்டி, ஃபைட்டு, சேசிங்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சிண்டிகேட் ஆளுங்க தாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆல்ரெடி போட்டு தள்ளினதுனால சிண்டிகேட்டுக்கு இவங்க 3 பேரையும் கொல்லணுன்ற ஆர்டரும் கொடுத்துருவாங்க. ஸோ சிண்டிகேட்லேருந்து தப்பிச்சாங்களா, இல்லை சிண்டிகேட்டே இவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டாங்களா அப்படின்றதான் கதை. பார்ப்போம்.